மோடி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. ரொம்ப குறிப்பாக மக்கள் தெருவுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. கட்சி ஆபீஸே அங்கு போராடியவர்களினால் போராட்டக்காரர்களினால் எரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி பேசுபொருளாக இந்தியா முழுக்க அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. லடாக் மாநிலத்தில் என்ன நடக்கிறது, எதற்காக இந்த போராட்டம், ரொம்ப குறிப்பாக மத்திய அரசு திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எதிரானதாக இந்த போராட்டம் எப்படி வடிவெடுத்திருக்கிறது, யார் போராடி கொண்டிருக்கிறார்கள், லடாக் பகுதிக்கு என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடக்கிறது, பாஜகவினருக்கு பாதுகாப்பு இல்லையா, அச்சுறுத்தலில் இருக்கிறார்களா, மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததனுடைய பின்னணி, இதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு. நேற்று மதியத்திலிருந்து வந்த செய்தி என்பது பாஜக ஆஃபீஸை எரிச்சிட்டாங்களாம், அலுவலகமே எரிக்கப்பட்டிருக்கிறது, போராட்டக்காரர்கள் இப்போ இது ரெண்டாக பிரியுது. ஒருவர்கள் அதை போராட வந்தவர்கள் போராட்டக்காரர்கள்ங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதை வன்முறையாளர்கள், அவங்க கிளர்ச்சியாளர்கள்னு சொல்ல முடியாது, கலவரக்காரர்கள் அப்படிங்கிற விதமாக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. என்ன கோரிக்கை, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் வன்முறை என்பது கை கொள்ளக்கூடியது அல்ல, இதெல்லாம் தனி விவாதம். இப்போ சம்பவத்துக்கு வந்துடுவோம். லடாக்ல என்ன போராட்டம், எதற்காக நடக்கிறது? ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, லடாக் பகுதியைச் சேர்ந்த ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சக் அவர்கள், அவர் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறார், ஒரு அகடமிஷியனாக கல்வியாளராக இருக்கிறார், சூழலியல் சார்ந்து இருக்கக்கூடிய செயற்பாட்டாளராக இருக்கிறார், பல்வேறு சர்வதேச விருதுகளை பெற்றவர்களாக அவர் இருக்கிறார். ஜனநாயகம், இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் சார்ந்த விஷயங்கள்ங்கிறது அவர் தான் இந்த லடாக் பகுதிக்கு இப்போதைக்கு அங்கே அவர் ஏற்கனவே மூமெண்ட் இயக்கி கொண்டு இருக்கிறார். ஒரு இயக்கத்தை உருவாக்கி கட்டமைத்து போவது தனியாக இருக்கிறது கல்வி பணி. இவர் இப்போ உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். லடாக்கை யூனியன் பிரதேசமாக இருப்பதை மாற்றி ஸ்டேட்ஹுட் கொடுக்க வேண்டும், எங்களை நீங்கள் ஒரு தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே ஒருங்கிணைந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தால் நீங்கள் பிரிச்சுருக்கிறீங்க, பிரிச்சுட்டு யூனியன் டெரிட்டரியாக போட்டு ஒரு அதிகாரியை போட்டு நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னா இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது உறுதி செய்யணுங்கிறது தான் அவர்களுடைய அந்த போராட்டத்துக்கான காரணம். அவர் வந்து உண்ணாவிரதத்தை அறிவிச்சுட்டு இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இவருக்கு ஆதரவாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேருந்து நீங்கள் லடாக்கை பிரிச்சிங்க, சரி, லடாக்குக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படுகிறார்கள். அங்கே வந்து லே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த லே பகுதியில் தான் இருந்த பாஜக அலுவலகம் இப்போது தீக்கிரையாகி இருக்கிறது. ஸோ இப்போ இதனுடைய எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். லடாக்கை யார் தனியாக உடைச்சது அப்படின்னா, நம்முடைய மாண்புமிகு பிரதமராக மோடி அவர்களும் உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்களும் இருக்கும்போது தான் ஆர்டிகல் 370 நீக்கிட்டு 3ஆக உடைத்தார்கள். நமக்கு ஞாபகம் இருக்கும், ஜம்மு காஷ்மீர் லடாக்னு பிரிச்சுட்டு இதுக்கு தனியாக ஒரு அதிகாரியை போட்டு, நிர்வாக அதிகாரி லெப்டினன்ட் கவர்னரை போட்டு அவங்க நிர்வகிச்சுட்டு இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. லடாக் அண்ட்ரஸ்ட் மேசிவ் ப்ரொடெஸ்ட் இன் லே டர்ன்ஸ் வயலன்ஸ் அமிட் ஸ்டேட்ஹுட் டிமாண்ட், பிஜேபி ஆஃபீஸ் போலீஸ் வேன் செட் அப்ளேஸ். பாஜக அலுவலகம் மட்டுமல்ல, ஒரு காவல்துறையினுடைய வாகனம் அப்படிங்கிறதும் தீக்கிரையாயிருக்கு. பல தாக்குதல்கள், கல்லெறி சம்பவங்கள் அப்படின்னு பெருமளவுக்கான பிரச்சனையாக அது மூண்டு இருக்கிறது. இப்போ நம்ம இதனுடைய பின்னணி, அவர் வாங்சக் குறித்து பின்னணியும் மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். சோனம் வாங்சக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் எஜுகேஷனலிஸ்டாகவும் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்க்கான ஒரு அட்வொகேட்டாகவும், அதாவது பொது வெளியில் செயற்பாட்டெல்லாம் இருந்ததுங்கிறத தாண்டி 370 நீக்கத்துக்கு பிறகு அவருக்கு அது முழுமையான ஒரு நேரடி அரசியல் என்பதை நோக்கி நகர்கிறது. ஜனவரி 26, 2023 அன்றைக்கு இருந்த சூழலில் நீங்கள் லடாக்குக்கான ஸ்டேட்ஹுட்டை கொடுக்கணும், ரொம்ப முக்கியமாக அவங்க கேட்குறது 6வது ஷெடியூலில் எங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. லடாக் பகுதி 6வது ஸ்கெடியூல், 6th ஸ்கெடியூல் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம். 6வது அட்டவணை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பாக பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்ஹுட்டை கொடுத்து அவங்களுக்கான லெஜிஸ்லேட்டிவ் தனியாக ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குவது, எக்ஸிக்யூட்டிவ் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியமனம் அது சார்ந்த விஷயங்கள், ஜுடிஷியரி அவங்களுக்கு தனியாக நீதி நிர்வாகம் இது சார்ந்த விஷயங்களை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை கொடுப்பது, அதே போல் லேண்டு ஃபாரஸ்ட்ரி இது சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்ச்சர் பண்பாடு இப்படியான ரைட்ஸை அவங்களுக்கு கொடுக்கறது தான் 6வது அட்டவணை. இதுக்கு முன்னாடி எங்கே கொடுக்கப்பட்டதுன்னா, நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாவற்றுக்கும் இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இங்கெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அங்கே சட்டமன்றம் கொடுத்து தனித்துவமாக அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்ஹுட்டை கொடுத்து அவங்க மேற்கொண்டு பயணிப்பது அப்படிங்கிறதுக்கு உறுதி செய்யக்கூடியது தான் அந்த 6th ஸ்கெடியூலில் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். ஏன்னா இன்றைக்கி லடாக் பகுதிக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். ஒரு அதிகாரினா நிர்வாக அதிகாரியாக அவர் இருக்கிறார், லெப்டினன்ட்
கவர்னர், பாண்டிச்சேரியில் இருந்தாங்களே துணைநிலை ஆளுநர் இருக்கார், ஆளுநர் கீழ் அதிகாரிகள் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு அங்கு வேற ஒரு கட்டமைப்பே கிடையாது, மக்கள் பிரதிநிதிகளே கிடையாது. ஒரு வார்டு மெம்பரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ யாருமே இல்லாமல் இருக்கு. அதிகாரி நிர்வகிச்சுப்பாரு. அதாவது லெப்டினன்ட் கவர்னர், கவர்னர் கீழ் அதிகாரிகள், இவ்வளவுதான் செட்டப்புங்கிறத ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்பதாக அது பிரச்சனையாக மாறுகிறது. ஸோ 6th ஷெட்யூலில் கொடுத்தா எங்களுக்கான உரிமை அப்படின்னு கேட்குறாங்க. இவர் முதல்ல என்ன பண்ணுறாரு, அங்கே கார்டுங்லா அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்குது, அந்த பாஸ் கிட்ட தான் அவருடைய முதல் உண்ணாவிரதம் அவர் அறிவிக்கிறாரு. 2023 ஜனவரி 26 6வது அட்டவணையில் எங்களுக்கு சேர்க்கணுங்கிற உரிமையை கேட்டு அவர் வைக்கிறாரு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி. ஹவுஸ் அரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன விளக்கம் கொடுக்குது, அங்கே வந்து -40 டிகிரியில் குளிர் இருக்கும், அங்கே உண்ணாவிரதம் இருக்க முடியாதுங்கிறதால நாங்கள் அவரை வீட்டிலேயே பாதுகாப்பாக வச்சுருக்கோங்கிறாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் எந்தெந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இவர் தன்னுடைய அகாடமிக் ஒர்க்லேயே அங்கே இருந்துக்கிட்டு கேம்பஸ்லேயே அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை நகர்த்துகிறார். அதற்கு பிறகு மார்ச் 2024 ஒரு 14 நாட்கள் வரைக்கும் அவருடைய அதாவது முதல்ல அவர் அறிவித்தது அப்படிங்கிறது சாகும் வரை உண்ணாவிரதம்னு அறிவிக்கிறாரு. ஏன்னா இங்கே லடாக் பகுதி வெறும் ஒரே ஒரு அதிகாரி ஆளுநர் வந்துட்ட பிறகு மைனிங் இண்டஸ்ட்ரியல் லாபிஸ் இவங்க பெருமளவுக்கு வந்து குவாரிகளை போடுறது, அங்கேருந்து சுரங்கம் வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் கடத்தல், தாது மணல் விஷயங்களாக இருக்கலாம், அல்லது வேறு விஷயங்களாக இருக்கலாம், அரிய வகை தாதுக்கள், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை சுரண்டுகிறார்கள் தொழிற்சாலை அமைப்பதற்கு. ஏன்னா பிஜேபி ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹெச்ராஜாவில் தொடங்கி டாப்பில் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஜம்மு காஷ்மீரில் நான் நிலம் வாங்க முடியாது, நான் இந்தியன் தானே, எனக்கு அங்கே இடம் வாங்கினா என்ன, வாங்குகிற உரிமை இன்னைக்கு கிடையாதுன்னு வந்து டிவி விவாதத்தெல்லாம் கொந்தளிப்பாங்க. எல்லாம் நீக்கின பிறகு யார் வாங்கியிருக்கானா, அம்பானி, அதானி, அவங்க சொந்தக்காரங்க, வந்தவங்க போனவங்க, பெருமுதலாளிகள், இவங்களாம் தான் போய் லேண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்குறதுக்கு தான் 370 நீக்குனீங்களான்னு நம்ம கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பதில் சொல்லலை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் லாபியும் மைனிங் லாபியும் உள்ளே வந்து பெருமளவுக்கு இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்டுவது. ஏன்னா அது வரைக்கும் முன்னாடி இருந்த JNK 370 இந்த ப்ரொடெக்ஷனை கொடுத்துருந்தது. மாநில அரசுகள் அதை கான்ஷியஸாக டெசிஷன் எடுத்து எந்த அளவுக்கு அதை இயற்கை வளங்களை நகர்த்துறது, விற்பனை அதை நோக்கி நகர்த்துறதுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருந்தது. கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஸ்டேட் ஹுட்டுக்காக ஒரு 21 நாள் அப்படிங்கிறதும் போகிறது. கிளைமேட் ஃபாஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நகர்த்துறாரு. ஸோ இப்படியான சூழல்கள் அங்கே வருது. 2023, 24, இப்போ 25லையும் அவர் மற்றும் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். இதில் கடந்த ஆண்டு அவர் நடைபயணமாக லடாக்கில் இருந்து டெல்லிக்கு போகும்போது தான் அவருடைய ஆதரவாளர்களோட போகிறார். செப்டம்பர் அங்கு கைது செய்யப்படுகிறார்கள். ஐ திங்க் பார்டர்லேயே, சிங்கு பார்டர்லேயே ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக அந்த கைது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அவங்களெல்லாம் கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. டிடென்ஷனுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் வரும்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ரொம்ப சமத்தா அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் டெல்லி போலீஸ் அங்கே போய் சொல்லிடுறாங்க. ஸோ அதற்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் பார்க்குறோம். அவர் அப்பயே சொல்லியிருந்தார், ஸ்டேட் விட எங்களுக்கு கொடுக்கல, அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மோடியோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது குடியரசுத் தலைவர் அவர்களோ ஒரு உரையாடலுக்கு எங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரலன்னா இறக்கும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் அந்த காலகட்டத்திலேயே பதிவு செய்திருந்தார். இப்போ இதனுடைய நீட்சியாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டம் அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. அவர் கடந்த ஒரு வாரத்தை கடந்து ப்ரொட்டஸ்டில் இருக்கிறாருங்கிறது தான் இமீடியட் காசுக்கான காரணமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. எந்த ஒரு போராட்டத்திற்கும் அல்லது எந்த ஒரு இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலை வருது அப்படின்னா இமீடியட் காஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு நீண்ட காரணம் இருக்கும், உடனடியாக அது முற்றுதலாக மாறுவதற்கு, மோதலாக மாறுவதற்கு என்ன காரணங்கிறத இமீடியட் காசாக சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது லே அபெக்ஸ் பாடி அப்படின்ட்டு LABங்கிறவங்க அவங்களுடைய யூத் விங் தான் நேரடியாக போராட்டத்துக்கு களத்துக்கு வருகிறார்கள். எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அவர் போராடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு துணை நிற்கணும் அப்படின்னு போகிறாங்க. நான் ஒரு வாரம்னு சொன்னேன், நிற்கணும் 2 வாரங்களாக 14 நாட்களாக அவருடைய உண்ணாவிரதம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு கன்சிஸ்டன்டான ப்ரொட்டஸ்ட்டை இந்த முறை நாங்கள் வென்றெடுத்தே தீர்வோம் அப்படிங்கிறதுக்கான போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இப்போ இதுக்கு நடுவில் இந்த 14 நாட்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 10 நாட்கள் வரைக்கும் பார்த்துட்டு அவர் முடிச்சுக்கலன்னவனே மத்திய அரசு இறங்கி வருகிறது. அமித்ஷா அவர்கள் தான் உள்துறை அமைச்சர், இந்த பக்கம் யூனியன் டெரிட்டரி, அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும்.
ஏன்னா நீங்கள் ஒரு வகையில் யோசிச்சா லெப்டினன்ட் கவர்னர்களையும் அப்பாயிண்ட் செய்யக்கூடியது த்ரூ ஹோம் மினிஸ்ட்ரி தான். அப்படி பார்க்கும்போது அவங்க செப்டம்பர் 20 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம உரையாடலை தொடங்கலாம், அடுத்த கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வரணும் அப்படின்னு அக்டோபர் 6 என்று அவர்கள் ஒரு நாளை குறிப்பிடுகிறார்கள். அதாவது அவர் அதை விட வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்பாக ஒரு ஹை பவர்டு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அவர் நீண்ட ப்ரொட்டஸ்ட் அவங்க விஷயங்கள் எல்லாம் போன காலகட்டத்தில், அதனால் அது சரியான முறையில் தீர்வு எட்டப்படல. 2023 2.5 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறது சரியானதா இல்லை அப்படின்ற வகையில் உங்களை நாங்கள் நம்ப முடியாதுங்கிறது அவங்களுடைய தரப்பாக இருக்கிறது. இருந்தாலும் உள்துறை அமைச்சகம் இறங்கி வந்திருக்கிறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏன்னா இது நிலைமை கட்டுக்குள்ளே அடங்காமல் போகுது. பிஜேபி ஆஃபீஸையும் டார்கெட் செய்யப்பட்டதுன்னா பேச்சுவார்த்தைக்கு வராமலும் ரொம்ப சிம்பிள், எங்கள் மாநிலத்தினுடைய கோரிக்கை, மாநிலத்தை நீங்கள் ஸ்டேட்டாக அங்கீகரிக்கணும், எங்களுக்கு மாநில கோரிக்கை வேணும், நாங்கள் யூனியன் டெரிட்டரியாக ஒரு அதிகாரி கீழே அடங்க மாட்டோங்கிறத உங்களுடைய கோரிக்கை. நீக்கியது யாருன்னா பாஜகவை நோக்கி அது திரும்பி இருக்கிறது. ஆனால் வன்முறை ஒரு நாளும் தீர்வு அல்ல. உரையாடலுக்கு வரணும்னா இந்த சுச்சுவேஷனை இவ்வளவு கைமீறி போக விட்ட அந்த காரணத்திற்காக இன்றைக்கு லெப்டினன்ட் கவர்னராக இருக்கக்கூடியவரின் மீது உள்துறை அமைச்சகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, அவரை பொறுப்பாக நீங்கள் வைப்பீங்களா இல்லையாங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது. கவிந்தர் குப்தா தான் இப்போதைக்கு லடாக்கினுடைய 3வது லெப்டினன்ட் கவர்னராக அவர் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர். 9 வயசில் ஆர்எஸ்எஸில் தன்னுடைய பணியை தொடங்கியவர். அவர் ஜம்மு காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர் தான். ஆக்சுவலாக ஜம்மு தான் அவருடைய பேஸாக இருந்திருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை. 9 வயசில் ஆர்எஸ்எஸில் சேர்றாரு. அதுக்கு பிறகு அவருடைய பயணம் போகிறது விஸ்வ இந்து பரிஷத்து, பிறகு பாஜகக்கே போகிறாரு. பாஜகவில் 3 முறை திரும்ப ஜம்முவினுடைய மேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படியான பொலிட்டிக்கல் ஒரு ரொம்ப வளமான ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் இருக்குது. ஆர்எஸ்எஸ்காரர் தான் இப்போ கவர்னராக போட முடியும், துணை ஜனாதிபதியாகவும் போட முடியுங்கிற நிலைமை இருக்குங்கிறது வேற. ஸோ அவர் அதற்கு பிறகு எம்எல்ஏவாக போகிறாரு, ஸ்பீக்கராக சபாநாயகராக இருக்கார். கூட்டணி ஆட்சி இருந்தது, அவங்க மெஹபூபா முஃப்தி அவர்களோட பாஜக கூட்டணியில் இருந்தது. ஸ்பீக்கராக இருந்துட்டு துணை முதலமைச்சராக ஜம்மு காஷ்மீருக்கு அவர் மாறுகிறார் ஒருங்கிணைஞ்சிருந்த காலகட்டத்தில். இவர் யாருன்னா, இதை விட வேற ஒரு விஷயம் நம்ம சொன்னால் ஞாபகம் இருக்கும். கத்துவால ஒரு கொடூரமான சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஒரு இஸ்லாமிய சிறுமி அவங்க ஆடு மேய்ச்சிட்டு அந்த பாப்பா போயிருக்கிறாங்க. போன பொண்ணை காணான்னு அவங்க அப்பா தேடுறாரு. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் கிடைக்கிறது. ஊரே தேடுறாங்க, பொண்ணை காணா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு பல பகுதிகளில் தேடுறாங்க. போயிட்டு வந்தால் அந்த சிறுமியினுடைய இறந்த உடல் கண்டெடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் என்கிற நிலைக்கு போனால் அந்த சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகிறது, நிரூபணத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக வருகிறது. நாடு முழுக்க அது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கத்துவால ஒரு சிறுமி, சின்ன வயசு பொண்ணு, ஒரு 8 வயசு குழந்தை, 8-9 வயது தான் அந்த பாப்பாவுக்கு மிஞ்சி போனால், அந்த 9 வயது சிறுமிக்கு எப்படி அப்படி நடந்திருக்கும்? ஆடுமைக்கு போன ஒரு சிறுமிக்கு அப்படின்னு பாதுகாப்பு இல்லையா என்பதாக அது போகும்போது நீண்டுக்கிட்டு எங்கே போச்சு அப்படின்னா, கோவிலுக்குள் வைத்து அந்த சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அன்றைக்கு அதிர்வலைகளாக தாக்கியது. அவங்க தகப்பனார் சொன்னது தான், என் பொண்ணை தேடி நான் எங்கெங்கேயோ அலைஞ்சேங்க, எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், ஆனால் நான் கோயிலுக்குள்ளே பார்க்கல. கோயிலுக்குள்ளே இப்போ என் பிள்ளை எதுக்கு அடைச்சி வச்சுருக்க போகிறாங்க? அது என்ன, எல்லோரும் போகிற இடம், சாமி கும்பிட்ற இடம், அதுக்குள்ளே இப்போ குழந்தைய யாராவது எப்படி இழுத்துட்டு போக முடியும்? அதுக்கெல்லாம் என் வாய்ப்பே இல்லையேன்னு நான் நம்பினதுனால நான் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலங்கன்னு அந்த தகப்பனார் சொன்னார். அதுக்கு பிறகு நடந்தது தான் முக்கியமான விஷயம். அதில் கைது செய்யப்படுகிறார்கள் அங்கே பூசாரி, அர்ச்சகர் அல்லது அதனோட துணை போனவர்கள். எல்லாம் நீங்கள் கோயிலுக்குள்ளே அடைச்சி வைக்கிறீங்கன்னா அர்ச்சகருக்கு தெரியாமல் அடைச்சி வைக்க முடியாது. அவங்க தான் கருவறையே மொத்தமாக குத்தகை எடுத்து வச்சுருக்கிறாங்க இல்லையா? அதில் தொடங்கி பல சம்பவங்கள் அப்படின்ட்டு பலரும் கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி கைது செய்யப்படும் போது இவர் அங்கே அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்ததாக ஞாபகம். அவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பெருசாக்கிறீங்க? ஒரு சிறுமியை கொண்டு போய் கூட்டுப்பாலியல் அப்படிங்கிறது கோவிலுக்குள்ளே நடக்கிறது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் தான் இந்துக்களுடைய மனசு புண்படுதுன்னு எகிரி குதிச்சுக்கிட்டு தெருவுக்கு நீங்கள்ல அந்த அர்ச்சகர்களுக்கு எதிராக போராட்டத்துக்கு வந்திருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறீங்கன்னு. கோவிலுக்குள் இது நிகழலாமா? எங்கேயுமே நிகழக்கூடாதுங்க. உங்களுடைய நம்பிக்கையின்படி புனிதமான கோயிலுக்குள்ள இது நடந்திருக்குன்னா இந்துக்கள் எல்லாம் தானே இந்த இந்து விரோதிகள்னு அந்த உள்ளே இருந்து துணை போன அர்ச்சகர்லேருந்து அத்தனை பேருக்கு எதிராக வந்திருக்கணும். மாறாக
அந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்தியது ஜம்மு காஷ்மீரில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அதிலெல்லாம் அவர் ரொம்ப பெருமையாக அவங்களுக்கு ஆதரவான அந்த பேரணி இதை ஆர்கனைஸ் பண்ணது, போனது, வந்தது, இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டவர். பிறகு மீடியா திருச்சின்னு மாற்றினாங்க. இன்றைக்கி அவருக்கு பொறுப்பாக லடாக்குக்கு துணைநிலை ஆளுநராக அவர் தூக்கி போட்டிருக்கிறது பாஜக. அவருடைய ஆர்எஸ்எஸ் பாஜக விசுவாசத்திற்கும் இவ்வளவு கொடூரமான கொடுமையான விஷயங்களை அன்றைக்கு தற்காத்து அதெல்லாம் இல்லை என்று பேசியதற்காக, இதெல்லாம் ஒரு விஷயமா என்று கேட்டதற்காக, இப்போ அவருடைய செயல்பாடுகளுக்கும் எதிராகத்தான் இந்த போராட்டம் என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எப்படி இதை கட்டுப்படுத்த போகிறார்கள், பதிலுக்கு இவங்க வேறு விதமான விஷயங்களை கட்டவிழ்த்து விட போகிறார்களா, இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஏறத்தாழ 2021க்கு பிறகு மாநிலங்களவை பிரதிநிதிகளே இல்லாமல் 19 அவங்க காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 24 முடிஞ்சு தான் அவங்களுக்கு சீஃப் மினிஸ்டரே கிடைச்சாங்க. அதை தாண்டி நம்ம இப்போ வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறத்தாழ 6 ஆண்டுகள் அங்கே சிஎம்ஏ இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்திருக்கு. இப்போ மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார்கள். லடாக்கும் அவர்களுக்கான உரிமையை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. போராட்டக்காரர்களும் இதை நிலைமையை ரசாபாசமாகாமல் கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஒரு சுமூகமான சூழலை நோக்கி போவது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையானது. அதை நோக்கி இது நகர வேண்டும் என்பது எல்லோரினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறது. பார்ப்போம் இது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.